So my best friend, Next.js, how to connect Next.js with MySQL. Okay, so let's see what it will give. To connect, use Prisma recommended for ORM. So okay, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இனிஷியலைஸ் Prisma சொல்கிறாங்க, கான்ஃபிகர் டேட்டாபேஸ் கனெக்ஷன், டிஃபைன் யுவர் ஸ்கீமா. இதெல்லாம் என்னோடது. ஓகே, மைக்ரேட் த டேட்டாபேஸ், இது தேவையில்லை எனக்கு. Prisma client ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ யூஸிங் MySQL. ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT என்ன சொல்கிறாங்கன்னா 2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து Prisma அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MySQL 2 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இது பண்ணியிருக்காங்க. விச் ஒன் யூஸ் சூஸ். ஓகே, ChatGPT சொல்லி யூஸ் Prisma if you want to use easy to use ORM with migrations type safety. If you prefer direct SQL queries would help you. ஓகே, ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் வெப்சைட் தான். இதில் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஆக்சுவலாக. அதாவது ரொம்ப க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமான டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் இல்லை, பேசிக் டேட்டாபேஸ் தான். ஸோ பேசிக்கு வந்து எனக்கு வந்து ORM யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா டெஃபினெட்லி we can go for ORM, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். பட் இந்த டைமில் வந்துட்டு எனக்கு அது தேவையில்லை, எனக்கு டைமும் இல்லை ஆக்சுவலாக. அது ரொம்ப சின்ன வெப்சைட்ஸ் தான், மேக்ஸிமம் 2 பேஜ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு ஹோம் பேஜ், டெட் சர்ச் பண்ணுறது எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு நான் அந்த MySQL 2-way டேரக்ட் query யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனாக கண்டிப்பாக நான் ORM போயிருப்பேன். பட் இப்போதைக்கு நான் ORM போல், நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் MySQL 2 ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, ஐ திங்க் வி கேன் கோ ஃபார் ஸ்டெப் 2. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை தப்புன்னு சொல்ல வரல. அவ்வளோ பெரிய வெப்சைட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன வெப்சைட்டுக்கு அவ்வளோ பெரிய லைப்ரரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.